இந்த காலத்துல வந்து ஜலம் ரீதியா அக்னி ரீதியான பிரசனங்கள் பார்த்தாங்க அப்படின்னு. அப்போ இந்த பிரசனம் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சபூதங்களை அடிப்படையா வச்சு ஒவ்வொரு இதையும் கணக்கிட முடியுமா சார்? பஞ்சபூதங்கள் அடிப்படையில் கணக்கிட்டு சொல்கிறது தான் இது. அதான் பஞ்சபட்சி சாஸ்திரம். அதுவும் கிட்டத்தட்ட பிரசன்ன அடிப்படையில் தான். இப்போ அந்த காலத்தில் பட்சி சாஸ்திரம்னு ஒன்று பார்த்தாங்க. பறவைகளினுடைய சத்தம் இப்போ நம்ம வீட்டிலேயே சாதாரணமாக இப்பவும் பள்ளி சாஸ்திரம் பார்க்குறோம் இல்லையா? ஆமா. கெவிலி சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி கூட என்ன கிழமைகளில் எந்த திசையிலிருந்து கெவிலி சொன்னால் என்ன நடக்குன்னு ஒரு பலன் இருக்குது. அந்த பள்ளிக்கும் மாந்திக்கும் சம்மந்தம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு பக்கம் இருந்து பள்ளி பலன் சொல்லுதுன்னா அப்போ வீட்டினுடைய ஆண்மகன் சம்பந்தப்பட்ட விஷயம்னு அர்த்தம். அதே பள்ளி மேற்கு பக்கம் இருந்து சொன்னால் வீட்டினுடைய பெண்களை பற்றி சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம். வடக்கு பக்கம் சொன்னால் குழந்தைகளை பற்றி சொல்கிறதுன்னு அர்த்தம். தெற்கு பக்கமாக சொன்னால் இறந்தவங்களை பற்றி சொல்கிறதுன்னு அர்த்தம். இப்படி பள்ளியிலே பல சாஸ்திரம் இருக்குது. பள்ளி சாஸ்திரம் பெரிய சாஸ்திரம். பள்ளி விழுந்ததால் தான் மாந்தீஸ்வரருங்கிற ஒரு அமைப்பே உருவாச்சு. மாந்தின்னு ஒன்று ஜாதகத்தில் மாந்தின்னு ஒரு கிரகம் உண்டு. அந்த மாந்திக்கு நிறைய தோஷம் நிவர்த்தி பண்ணுவாங்க. அந்த மாந்தியே பள்ளி விழுந்ததனுடைய பலனால் ஏற்பட்டது தான். அந்த தோஷத்தை போக்குறதுக்காக தான் மாந்தியை ஏற்பாடு பண்ணி அந்த பரிகாரமே பண்ணாங்க. நம்ம ஜாதகத்தில் மாந்தின்னு ஒன்று இருக்கும். கேரளாவில் மாந்தியை வச்சு தான் ஜாதகமே. அந்த மாந்தி எந்த கட்டத்தில் இருக்குதோ அதை வச்சு ஃபுல் ஜாதகத்தையும் சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான்.